வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏறுமையில் ஏறி விளையாடு முகமொன்று, ஈசனுடன் ஞானமொழி பேசுமுகம் ஒன்று, கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி வந்த முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புரிய வந்த முகம் ஒன்று, ஆறுமுகம் ஆன பொருள் நீயருளில் வேண்டும், ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமாளை என்று அருணகிரிநாதர் முருகப்பெருமானை பாடி புகழ்வார். இன்றைக்கு தைப்பூசம். தமிழ் மாதங்களில் தை மாதத்துக்கு ஒரு சிறப்பு. இந்த தை மாதத்தின் போதுதான் பொங்கல் திருவிழாவும் கொண்டாடப்படும். இந்த தைப்பூச திருநாள் முழு நிலவு நாளிலே கொண்டாடப்படுகின்றது. அப்படி கொண்டாடப்படுகின்ற இந்த தைப்பூசத்தன்றைக்கு பூச நட்சத்திரத்திற்கு இந்த பெருமை உண்டு. அதேபோல எம்பெருமானாகிய முருகப்பெருமான் அவர் குடிகொண்டிருக்கின்ற அத்தனை தலங்களிலும் இன்றைக்கு போற்றி வணங்கப்படுகின்றார். தனக்கு ஞான பழம் கிடைக்கவில்லை என்றவுடன் தாய் தந்தையரிடத்திலே கோபித்து கொண்டு பழனி மலையிலே சென்று தனியாக நின்ற நாள் இந்த நாள் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது மட்டுமில்லை, இந்த தைப்பூச திருநாளில்தான் பக்தர்கள் பழனியை நோக்கி பாத யாத்திரை செல்வார்கள். எம்பெருமான் பாலமுருகனாக, குழந்தைகளுக்கு பாலமுருகனாக, இளைஞர்களுக்கு வீரமுருகனாக, முதியோர்களுக்கு ஞானமுருகனாக காட்சி தருவார். காவடி எடுப்பார்கள். பால் காவடி, பன்னீர் காவடி என்று காவடி எடுத்து வருவார்கள். நகரத்தார் பெருமக்கள் வைரவேலை கொண்டு வந்து அன்னதானம் செய்து காவடி ஆட்டத்தோடு முருகப்பெருமானை வணங்குவார்கள். கோடிக்கணக்கான பக்தர்கள் வந்து குவிகின்ற நாள் இந்த நாள்தான். அதுபோல முருகப்பெருமானுடைய 6 படை வீடுகளிலும் இந்த தைப்பூச திருநாள் கொண்டாடப்படுகின்றது. இந்த தைப்பூசத்திற்கு இன்னொரு சிறப்பு என்ன என்றால், இன்றுதான் மதுரையிலே இருக்கின்ற வண்டியூர் தெப்பக்குளத்திலே சுக்கநாதரும் மீனாட்சியும் அந்த தெப்பத்திலே நீர்வளம் வருகின்ற நாளும் இந்த நாள்தான். அதேபோல வடலூரிலே வள்ளல் பெருமான், அதாவது ராமலிங்க வள்ளலார் வற்றாத நதி போல எப்போதும் எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த ஜீவஜோதியாகிய அந்த அடுப்பினை பற்ற வைத்து ஏழைகளுக்கு உணவிட வேண்டும் என்கின்ற ஒரு தர்மத்தை சொன்னவர். அவருடைய அந்த அருள்வாக்கு அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி என்று அவருடைய வார்த்தைகளை எல்லோரும் போற்றி சொல்லுவோம். இந்த நாளில்தான் வடலூரில் அவர் ஞான ஒளியோடு கலந்து திருக்காப்பிட்டு கொண்டதாக நாம் அறிகின்றோம். இப்படியான இந்த தைப்பூச திருநாளை எங்கும் பக்தர்கள் கொண்டாட மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை, மொரீசியஸ், ஆஸ்திரேலியா என்று இந்தியா முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியாவிற்கு வெளியிலும் முருகப்பெருமானுடைய புகழ் கொண்டாடப்படுகிறது. நான் மலேசியாவிலே 10 மலை முருகன் கோவிலுக்கு பல முறை நேர்முகவரணைக்கு சென்றிருக்கிறேன். அங்கு 24 மணி நேரமும் இந்த விழா குறித்த செய்திகளை ஒளிபரப்பிக் கொண்டிருப்பார்கள். 10 மலை, தண்ணீர் மலை என்று அங்கு இருக்கின்ற முருகப்பெருமானுடைய கோவில்களிலே எம்பெருமானுக்கு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெறும். 10 மலை முருகன் கோவில் மலை மீது அமைந்திருக்கின்ற மிக பழங்காலத்து கோவில். 272 படிகள். அந்த படிகளில் காவடி எடுத்து ஏடு செல்வார்கள். தமிழர்கள் மட்டுமில்லை, சீனர்களும் மலாய்க்காரர்களும் வேண்டுதல்களை நிறைவேற்றி வருகிற காட்சியை நாம் கண்ணுக்கெதிரே பார்க்கின்றோம். நானே பார்த்து வியந்திருக்கின்றேன். அப்படி எல்லோரும் வணங்குகின்ற இந்த தைப்பூச திருநாள் ஆகாயத்திலே நிலவு ஜொலிக்க, மலை மீது முருகன் வேலோடு காட்சி தர, வேலுண்டு வினையில்லை என்று அத்தனை பேரும் முருகப்பெருமானை நோக்கி அங்கே அவன் அருளை பெறுவதற்காக செல்ல திருச்செந்தூர் போன்ற கடற்கரை பகுதிகளிலும்
இந்த விழாக்கள் சிறப்பாக நடைபெறுகின்றன. வழக்கமாக அங்கு சூரனை வதைக்கின்ற நிகழ்வு நடைபெறும். ஆனாலும் 6 படை வீடுகளிலும் தைப்பூசம் கொண்டாடப்படுவதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக பழனி, திருத்தணி, திருப்பரங்குன்றம் போன்ற பழமுதிர் சோலை போன்ற இந்த திருத்தலங்களிலும், இங்கே சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் முருகப்பெருமானுடைய பெருமைகளை பாடி புகழ்ந்து பக்தர்கள் கொண்டாடுவதை பார்க்கின்றோம். இந்த நல்ல நாளில், தைப்பூச திருநாளில் முருகனுடைய பெருமையை சொன்னால் அவர் நமக்கு வேண்டியவற்றை வழங்குவார் என்ற நம்பிக்கை இருக்கிறது. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனை என்று முருகானி குருவாக வந்திருந்து எங்களை காக்க வேண்டும் என்று நாம் வேண்டிக் கொள்வோம். தைப்பூச திருநாளிலே முருகப்பெருமானை வழிபட்டு குடும்பத்தோடு சென்று வேண்டுதலை நிறைவேற்றிக் கொள்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வடபழனி ஆண்டவனுக்கு அரோகரா, தென்பழனி தொண்டாயுதபாணிக்கு அரோகரா, திருச்செந்தூர் வேலனுக்கு அரோகரா, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா, சுவாமிமலை முருகனுக்கு அரோகரா, பழமுதிர்ச்சோலை முருகனுக்கு அரோகரா. படைவேல் முருகா ஆடிவரே ஓம் முருகா, 100 படை போர் தொடுத்தும் பயம் ஏதுடா, கந்தா என் கூட நீ இருக்க பயம் ஏதுடா, 6 முகம் நீ இருக்க ஆதரவாய் காத்து நிற்க, தினந்தோறும் எனக்கு இங்க ஏறு முகந்தா கந்தா, தினந்தோறும் எனக்கு இங்க ஏறு முகந்தா. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய கால்கள் இங்கே, உன்னோட பாதம் நாடி பரிகாரம் தேடுதுங்கே, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய கால்கள் இங்கே, உன்னோட பாதம் நாடி பரிகாரம் தேடுதுங்கே. ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா முருகா வா முருகா வா முருகா வா முருகா முருகா, ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா முருகா வா முருகா வா முருகா வா முருகா முருகா. 6 படைவேல் முருகா ஆடிவரே ஓம் முருகா, 100 படை போர் தொடுத்தும் பயம் ஏதுடா, கந்தா என் கூட நீ இருக்க பயம் ஏதுடா. வேளாலை சூரவதம் செஞ்சாலே 6 முகம், 300 யானை பலம் ஒன்ன வேண்டதா முருகா, 300 யானை பலம் தந்தாய் முருகையா. பல கோடி காவடிகள் உன் பேரில் ஆடி வரும், உன் பேரை பாடி வரும் எந்தன் முருகையா கந்தா, உன் பேரை பாடி வரும் எந்தன் முருகையா. செஞ்ச பாவத்தை போக்கிடத்தான் தேடி வர, வாழும் நாளெல்லாம் நிம்மதிய தேடி வர, செஞ்ச பாவத்தை போக்கிடத்தான் தேடி வர, வாழும் நாளெல்லாம் நிம்மதிய தேடி வர. கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, கடம்பனுக்கு அரோகரா, குமரனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா. 6 படைவேல் முருகா ஆடிவரே ஓம் முருகா, 100 படை போர் தொடுத்தும் பயம் ஏதுடா, கந்தா என் கூட நீ இருக்க பயம் ஏதுடா, 6 முகம் நீ இருக்க ஆதரவாய் காத்து நிற்க, தினந்தோறும் எனக்கு இங்க ஏறு முகந்தா கந்தா, தினந்தோறும் எனக்கு இங்க ஏறு முகந்தா. ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய கால்கள் இங்கே, உன்னோட பாதம் நாடி பரிகாரம் தேடுதுங்கே, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிய கால்கள் இங்கே, உன்னோட பாதம் நாடி பரிகாரம் தேடுதுங்கே. ஓம் முருகா ஓம் முருகா ஓம் முருகா முருகா வா முருகா வா முருகா வா முருகா முருகா, ஓம் முருகா ஓம் முருகா
வா முருகா வா முருகா வா முருகா முருகா